எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு ஸ்ரீ சிவாஜி, சத்ரபதி சிவாஜி ஹிந்தவி சாம்ராஜ்யம், ஹிந்தவி ஸ்வராஜ்யம் நிறுவிய நாள். இந்து சாம்ராஜ்யம் இப்படி நம்ம தேசத்துடைய வரலாறு நாம படித்தோம்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிவாஜியை போல எத்தனை பேரு இந்த தேசத்துல தொடர்ந்து இதை போன்ற எத்தனையோ பேர் தொடர்ந்து வந்திருக்காங்க. அதுதான் இந்த தேசத்துடைய ஒரு பெரிய ஒரு ஆற்றல். தாய், பாரத தாய் மலடி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. மிக சிறந்த புதல்வர்களை அவள் ஈன்றெடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரை படிக்கும்போது மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் நமக்குள்ளே ஏற்படும். பொதுவா மனுஷ சமுதாயத்துல எல்லா இடத்துலையும் பார்க்கிற விஷயம்தான். நமக்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ளணும், நாம் நம்மை சிறப்பாக்கிக் கொள்ளணும், தற்போதைய நிலையை விட இன்னும் சிறந்த நிலைக்கு போகணும். இது இயற்கையா மனுஷங்கிட்ட இருப்பதுதான். இருந்தாலும் நம்ம தேசத்துல ஒரு விசேஷமான ஒரு தன்மை ஆயிரக்கணக்கான வருஷங்களா, ராமாயணம் எத்தனை வருஷம் முன்னால இருந்தது தெரியாது, அந்த காலத்திலிருந்து தன்னை உயர்த்தி கொள்ளணும். அந்த பொதுவாய மனுஷன்ட்ட இருக்கிற அந்த தன்மையோட சேர்த்து தன்னுடைய சமுதாயத்துடைய அந்த நிலை மாறணும். அதற்காக வாழ்க்கையை, முழு வாழ்க்கையை அதில் ஈடுபடுத்திய மிகச்சிறந்த மனிதர்கள். அதுதான் இந்த தேசத்துடைய ஒரு பெரிய ஒரு விசேஷம். சமுதாயத்திற்காக, அதே போல கருத்துக்காக, தர்மத்திற்காக வாழ்ந்தவர்கள். கண்ணுக்கு புலப்படாத ஒரு தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சத்தியத்திற்காக வாழ்ந்த ஹரிஷ்சந்திரன், அஹிம்சைக்காக வாழ்ந்த மகாவீரன், ஞானத்திற்காக வாழ்ந்தவர்கள், கருணைக்காக வாழ்ந்தவர்கள், பரோபகாரத்தில் வாழ்ந்தவர்கள். இப்படி வாழ்க்கை முழுவதும் ஒரு அந்த சூக்ஷ்மமான, கண்ணுக்கு புலப்படாத அந்த தர்மத்திற்கு, ஒரு கருத்திற்காக. அப்படிப்பட்டவர்கள் எண்ணிக்கையும் இந்த தேசத்துல மிகப்பெரிய எண்ணிக்கை. எல்லா தலைமுறையிலையும் யார சொல்ல, ஒவ்வொருத்தரை பற்றியும் நாம எத்தனையோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி படிக்கணும். தர்மத்திற்காக வாழ்ந்தவர்கள், சமுதாயத்திற்காக வாழ்ந்தவர்கள். தனக்காக வாழ்பவர்கள் அது எப்பவும் இருப்பது. மனுஷ தன்னுடைய வயிற்றுக்காக, தன்னுடைய உயிரோடு தான் இருப்பதற்காக, தன்னுடைய பாதுகாப்புக்காக, அதுக்காக வாழ்வது அது இயற்கையான ஒரு தன்மை. பசி எடுத்தா பசிக்கு உணவு போட கிளம்புவோம். ஆனால் தனக்காக வாழ்வது அது பரவலா எல்லா பக்கமும் இருப்பது.
குடும்பத்திற்காக வாழ்ந்தவர்கள், பெற்றோர்களுக்காக, தங்கை தம்பிகளுக்காக, குடும்ப நலனுக்காக வாழ்ந்தவர்கள். அடுத்தது சமுதாயத்திற்காக வாழ்ந்தவர்கள், மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். அடுத்தது தர்மத்திற்காக வாழ்ந்தவர்கள். அப்படி ஒரு 4 வகை பிரித்தா, 4லையும் அந்த முதல் வகையில தனக்காக வாழ்பவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க, எல்லா தலைமுறையிலும். 2வது வகை கூட பெரிய அளவில் எல்லா பக்கமும் பார்க்கிறோம், தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ்பவர்கள். 3வது வகை, 4வது வகை பாரதத்தில் மட்டும்தான் பார்க்கிறோம். விசேஷமா மற்ற இடத்துல இருப்பார்கள், இருக்கிறாங்க. சயின்ஸுக்காக வாழ்ந்தவர்கள், விஞ்ஞானத்திற்காக, இயற்கையில போய் ரகசியங்களை பார்க்கணுங்கிற ஆசையோட காடு காடா சுற்றியவர்கள், அதெல்லாம் மலை மேலே ஏறி பார்த்தவர்கள். அது நிறைய இடத்துல நம்ம குறிப்பா மேற்கத்திய சமுதாயத்துல நிறைய பார்க்கிறோம். ஜூடோ, கராத்தே போன்ற கலைக்காகவே வாழ்ந்தவர்கள் ஜப்பான், கொரியா, சைனா அங்கெல்லாம் பார்க்கலாம். அதனுடைய சிகரங்களை அடைந்தவர்களை பார்க்கலாம். அதனால இருந்தா கூட ஜனங்களுக்காக, தர்மத்திற்காக. அந்த வரிசையில ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி, சிவா, சிவபா, இதெல்லாம் அவருடைய பேர். சிவபா, சிவன் குட்டி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொன்னாங்க. குழந்தாய், பாலகன். சிவாஜி, அதுதான் அவருடைய இயற்பெயர், தாய் தந்தையர் வைத்த பெயர். அப்புறம் சத்ரபதி. சத்ரபதின்னு சொன்னா, சத்திரம் ஒரு பெரிய ஒரு குடை, சாம்ராஜ்ய குடை. அதற்கு அதிபதி, அதை ஏற்படுத்தியவர் சத்ரபதி. ஹிந்தவி சாம்ராஜ்யம், இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். இந்து ஹிருதய சம்ராட், நம்முடைய இந்துக்களுடைய ஹிருதயங்களில் வாழ்பவர். நான் பொதுவா நம்ம தேசத்துடைய வரலாறு, நம்ம தேசத்துடைய பண்பாடு, தர்மத்தை புரிந்து கொள்ள ஆதி காலத்துல ஆதிசங்கராச்சாரியர், அதற்கு பிறகு சாணக்கியன், குரு கோவிந்த சிம்மன், சத்ரபதி ஸ்ரீ சிவாஜி மகாராஜ், இந்த 4 பேருடைய வரலாறு, அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான்கு பேருடைய வாழ்க்கைய நாம படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். வரலாற்றில் பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர். தேசம் முழுக்க பௌத்த மதத்துல, நாஸ்திகவாதத்துல மூழ்கியிருந்த போது, வேதங்கள், வேத மையமான வாழ்க்கை, அதை பற்றிய நம்பிக்கை எல்லாம் இழந்திருந்த போது, அரசர்களே புத்த மதத்தை தழுவி இந்த புத்த கருத்துப்படி ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கும் போது, வேத பாடசாலைகள், வேதம் படிப்பது, வைதீக வாழ்க்கையை வாழ்வது, தர்மத்தை கடைபிடிப்பது, இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்த போது, மங்கி இருந்த போது, அந்த சமயத்துல இங்கிருந்து ஒரு 12 வயசு சிறுவன் கேரளத்திலிருந்து கிளம்பி
தேசம் முழுக்க தன்னுடைய குறுகிய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். திரும்ப நாஸ்திக மதத்தை முழுக்க முழுக்க நாஸ்திகவாதத்தை முடித்துவிட்டு வைதிக தர்மத்தை, சனாதன தர்மத்தை நிறுவி, அது நிறுவியது மட்டும் இல்லை, எதிர்காலத்திற்கு இதெல்லாம் தொடரணும், அதுக்காக ஒரு பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு போனார். இன்னைக்கு அவருடைய அமைப்பு 2500 வருஷம் பிறகும் அந்த அமைப்பு உயிரோட இருக்கு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா, அது எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றி அடைந்ததா அப்படின்னு பார்த்தா இருக்கலாம், நிறைய குறைகள் இருக்கு. ஆனாலும் கூட இந்த அமைப்பு, அவர் ஏற்படுத்திய அமைப்பு உயிரோடு இருக்கு. அவர் பிறந்திருக்கலைன்னு சொன்னா, அல்லது அவர் கேரளத்துடைய அந்த பார்டர்ல இருந்து வெளியில வந்திருக்கலைன்னு சொன்னா, அம்மா கிட்ட சந்நியாசம் நாம் போகணும்னு சொன்ன போது, அம்மா அழுத போது, என்னுடைய குலம் வளரணும், குலம் தழைக்கணும், திருமணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு அம்மா சொன்னபோது, உன்னுடைய பெயர் சொல்ல மக்கள் இருக்கணும், அதுதானே உன்னுடைய விருப்பம். ஒருத்தன் 2 பேர் இல்லை, திருமணம் செய்து கொண்டு பிறக்கக்கூடிய 1-2 குழந்தைகள் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் வரும், பல தலைமுறைகள், பல நூற்றாண்டுகள் உன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான பேர் இருப்பார்கள். எனக்கு சன்னியாசத்துக்கான அனுமதியை கொடுத்து சொல்லி போனார். ஒரு பெரிய ஒரு மாற்றம், சந்நியாசம்ங்கிற முறையிலேயே ஒரு மாற்றம். 60 வயசு 70 வயசுக்கு பிறகு வாழ்க்கையோட கடைசியில சந்நியாசம் அப்படிங்கிற நிலையை மாற்றி, இளைஞர்கள் பிரம்மச்சரியத்துக்கு பிறகு நேர சந்நியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்து சமுதாயத்திற்கு காப்பாற்ற, சமுதாயத்திற்கு அரணாக விளங்க அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போனார். அந்த அமைப்பு பெரிய அளவில் 1000 வருஷம் அது தன்னுடைய காரியத்தை ரொம்ப சிறப்பாக செய்து முடித்தது. முஸ்லிம்களுடைய ஆக்கிரமிக்கும் போது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. இருந்தாலும் பெரிய ஒரு காரியத்தை அவர் ஆதிசங்கரர் செய்து வச்சுட்டு போனார். ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சுட்டு போனார். தர்மத்தை பாதுகாப்ப, சமுதாயத்தை பாதுகாக்க சாணக்கியன் அதே போல அதற்கு பிறகு, ஆதிசங்கரருக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600-800 வருஷங்களுக்கு பிறகு, 1000 வருஷங்களுக்கு பிறகு, 1000 இருக்காது, 500-600 வருஷங்கள் தேசம் முழுக்க சின்னதா செதறி கிடந்த ராஜ்யங்கள், அலெக்சாண்டர் இந்த தேசத்தை தாக்கி வந்தபோது சின்னதா இருந்த ராஜ்யங்கள் எல்லாம் அலெக்சாண்டருக்கு எதிராக திணறி, சுயநலம், தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய ராஜ்ய எல்லைகள், அதை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோட சிலர் அலெக்சாண்டருக்கு துணைக்கு போய் சிலர் அலெக்சாண்டருடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு, சிலர் எதிர்த்து அதனால அழிந்து போய், அப்படி ஒரு பிரதாப நிலை இருந்தபோது பஞ்சாப்ல அந்த புருஷோத்தமன் அவன் எதிர்த்து நின்னாலும் அது அந்த பகுதியெல்லாம் அவனுடைய ராஜ்யம் அமைந்து போச்சு. அவனுடைய கவர்னர்களை அவன் அமைச்சிட்டு அவன் திரும்பி போயினான். திரும்பி அவன் இந்த தேசத்தை விட்டு வெளியேற்ற ஒரு பெரிய ஒரு முயற்சியும் நடந்தது. இருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு காட்சி, அரசியல் ரீதியா தேசம் செதறி கிடக்கிற ஒரு காட்சி. முதல் தடவை வெளிதேசத்திலிருந்து ஒரு தாக்குதல், படை தாக்குதலை அனுபவிக்கிற ஒரு நிலை நாம் எதிர்பார்க்கலாம். நமக்குள்ள பல ராஜ்யங்களா பிரிந்திருக்கும் போது நம்முடைய அமைப்பு வேற. சக்கரவர்த்திக்காக ஒரு முயற்சி நடக்கும், அஸ்வமேத யாகம் நடக்கும், அவரை சக்கரவர்த்தியை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவருக்கு கீழே இருப்பாங்க. ஏற்றுக்கொள்ளாதவர் எதிர்த்து நிற்பார், எதிர்த்து நின்று யுத்தம் நடக்கும். யுத்தம் படைக்கும் நடக்கும். சில சமயம் தனிநபர்களுக்கு, வெறும் ராஜாவுக்கு மட்டும் நடக்கும். அந்த யுத்தத்துல ஒரு ராஜா ஜெயிச்சா யுத்தத்துல ஜெயிச்சதா கிடக்கும்.
அப்படியெல்லாம் பல நமக்குள்ள பல விதிமுறைகளோடு நம்ம ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்படி சிதறி கிடப்பதனால இந்த தேசத்துல சராசரி ஒரு மனுஷன் இங்கிருந்து அங்க போக அதுக்கெல்லாம் தடை கிடையாது. அவன் வேற்றாளா வெளி பிரதேசத்திலிருந்து வந்தவனா கவனிக்கப்படலை. காசிக்கு யாரும் போக முடியும், கைலாசத்துக்கு யாரும் போக முடியும். அவன் அந்த ராஜ்யம் சார்ந்தவன், இந்த ராஜ்யத்தை சார்ந்தவன், என்னுடைய எல்லைக்குள்ள நுழையாதே அப்படிலாம் சாமானிய மனுஷனுக்கு எந்த தடையும் இல்லை. படித்தவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. அப்படித்தான் இருந்தது. ஆனா இந்த வெளி தேசத்திலேருந்து ஒரு ஆக்கிரமிப்பு வந்த பிறகு அலெக்சாண்டர் வடிவத்துல இது நமக்கு ஒரு புதிய அனுபவம். அப்பத்தான் அரசியல் ரீதியா கூட ஒரு குடைக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த தேசத்துக்கு, அது கூட ராஜாக்களுக்கு புரியல. ஒரு சாணக்கியனுக்கு புரிந்தது. அவன் பெரிய ஒரு முயற்சி செய்து ராஜாக்களை, ராஜகுமாரர்களை, சேனாதிபதிகளை அவர்களை ஒன்று திரட்டி சந்திரகுப்தன் என்று ஒரு சாதாரண ஒரு மனிதனை, க்ஷத்ரிய வம்சம் இருந்தாலும் ராஜவம்சம் இல்லை, அரச பரம்பரையில பிறக்கல, ராஜகுமாரன் இல்லை, சிம்மாசனத்திற்கு ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு நபர் இல்லை, சாதாரண ஒரு ஆள். அவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பயிற்சி அளித்து அவனை தலைவனாக்கி, சிறிய ராஜ்யத்துக்கு தலைவனாக்கி, மற்ற ராஜ்யங்கள் அவனுடைய தலைமையை ஏற்க வைத்து, நந்தம் மகத ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு பேரரசா இருந்த மகத ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல உள்ளவை உட்கார்ந்து அங்கே பெரிய ஒரு சமுதாயத்துல பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி, சரியான நேரத்துல சந்திரகுப்தன் தன்னுடைய படையோடு இந்த நந்த ராஜ்யத்து மேல, மகத ராஜ்யத்து மேல போர் தொடுத்து அந்த ஆண்டு கொண்டிருந்த நந்தர்கள் எல்லாம் அவர்களை தோற்கடித்து அழித்து மகதத்துடைய சிம்மாசனத்துல இந்த சந்திரகுப்தனை உட்கார வைத்தார். பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதெல்லாம் அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர். பக்கிரி, உடம்புல குறைவான துணிகள், தனக்கென்று எதையுமே பொருட்களை சேகரிக்காம தான் மிக குறைவான தேவைகளோடு வாழ்ந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த குழந்தைகள் பல ராஜ்யங்கள்ல சேனாதிபதிகளாகவும் ராஜகுமாரர்களாகவும் ராஜாக்களாகவும் மாறும்போது அந்த படிப்பு வகுப்பறையிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு காட்சி மாற்றம். ஒரு 20 வருஷம் கழிச்சு செலூக்கஸ் நிகேத்தர், அலெக்சாண்டருக்கு அடுத்து அவன் இந்த தேசத்துக்கு வந்தபோது இந்த தேசத்துல ஒரு பெரிய காட்சி மாற்றம். பொலிட்டிக்கலி, கல்ச்சரலி நம்ம தேசம் ஒன்னா இருந்தது. மக்கள் ஒன்னா இருந்தாங்க. ராஜாக்கள் தான் நிர்வாகத்துக்காக சிறு சிறு அப்படி பிரிந்திருந்தாங்க. ஆனா அந்த எல்லைகள் சாதாரண மக்களுக்கு, படித்தவர்களுக்கு, அவர்களுக்கு அந்த எல்லைகள் கிடையாது. அவர் பாரதம் முழுக்க ஒரே எல்லை தான், எங்க வேணா போக முடியும். ஆனா பொலிட்டிக்கலி இந்த தேசம் ஒன்னா இருக்கணும், அதை ஒன்றாக்கி காட்டியவர் சாணக்கியன். இது நாம இவருடைய வரலாற்றை நாம் அவசியம் படிக்கணும், பாரதத்தை புரிந்து கொள்ளணும். அலெக்சாண்டர் தாக்குதல் நடத்திய காலம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடி. ஆதிசங்கரருக்கு 500 வருஷம் கழித்து. மூன்றாவது சத்ரபதி ஸ்ரீ சிவாஜி மீண்டும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு, 1500 வருஷம் கழிச்சு. ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மகா பர்சனாலிட்டி, மெகா பர்சனாலிட்டி. அந்த 1000 வருஷத்துல என்னாச்சு? ஒரு 750 வருஷத்துக்கு பிறகு இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதத்தை எடுத்துட்டு ஒரு பெரிய அராஜக கூட்டம், அராஜகம், ராட்சசர்கள்,
எந்த நியமங்களும் இல்லாதவர்கள், கொஞ்சம் கூட மனசுல இரக்கம், ஈரம், கசிவு இல்லாதவர்கள். கொள்ளையடிப்பது, ஏன்னா அங்க பாலைவனத்துல ஒண்ணும் கிடையாது, அவர்கள் கொள்ளையடிச்சுதான் வாழ்ந்தாங்க. அதுக்கு இப்போ மதம் அவங்களுக்கு ஒரு கவச்சமானது. மதத்து கட்டளைப்படி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. கோவில்களை கொள்ளையடிப்பது, பெண்களை கொள்ளையடித்து அழைத்து கொண்டு செல்வது, மாற்றான் பெண்ணை உனதாக்கிக்கொள் அப்படின்னு மதத்துடைய கட்டளை. மற்றவனை மதத்திற்கு மாற்று, நபி சொன்ன மதத்திற்கு மதத்துடைய கட்டளை. மற்றவர்களுடைய உயிர், பெண்ணு, சொத்து இதெல்லாம் உன்னுடையவை. மதத்திற்காக போராட்டம், யுத்தம் நடக்கும் பொழுது அவற்றை நீ பிடுங்கிக் கொள்ளலாம், பறிக்கலாம். இது மதத்துடைய சாங்ஷன். மதமே அவனுக்கு உரிமை அளிக்கிறது. மதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த புனித புஸ்தகம்னு நாம நினைக்கிற அந்த குர்ஆன்ல எல்லாம் இருக்கு. இதன் அடிப்படையில் ஒண்ணு மாற்றி 700 சொச்சத்துல அவன் வந்தான். முகமது பின் காசிம் அங்கிருந்து ஆரம்பித்தது. தொடர்ந்து ஒரு 600-700 வருஷங்கள் இந்த தேசத்து மேல இந்த கொள்ளை கூட்டம், அராஜக கூட்டம், காட்டுமிராண்டி கூட்டம். அவர்கள் இந்த தேசத்துல ராஜ்யத்தையும் அமைச்சாங்க. தொடர்ந்து அந்த ராஜ்யத்துக்கு எதிரான போராட்டம் ஆன்மீக புருஷர்களும் சரி, அரசியல் நபர்களும் சரி தொடர்ந்து நடந்தது. விஜயநகர சாம்ராஜ்யம், அங்கே ராணா பிரதாப சிம்மன், குரு கோவிந்த சிம்மன் தொடர்ந்து இருந்தது. இருந்தாலும் பெரிய அளவில் அவர்களுடைய ராஜ்யம், அதுவும் கொடூரமான அந்த அவுரங்கசீபுடைய ஆட்சி பொழுது மத்திய பாரதம் வரைக்கும் அவனுடைய ஆட்சி பரவி. அதிலிருந்து பிளந்துட்டு வந்த நபர் இங்கே கர்நாடகால தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து, மற்ற பிளவு அங்கே ஹைதராபாத், ஆந்திர பிரதேச ராஜ்யத்தை அமைத்து, எல்லாவற்றிலையும் பொது. அவ்வளவுதான், ராஜ்யம்தான் பிரிந்திருந்தது. ஆனா அவங்க நடத்துற விதம் இந்துக்களுக்கு மேல வரி வகித்து, இந்துக்கள் தன்னுடைய மத சம்பந்தமான விஷயங்கள் செய்யும் பொழுது தடை விதிக்கிற மாதிரி, தடுக்கிறா போல அதற்கு வரிகள் விதித்து, கொடுமைகள் செய்து, கோவில்களை தடை போட்டு, கோவில்களை தகர்த்தெறிந்து, இதுதான் அவர்களுடைய வழிமுறை. இங்க நிசாம், அங்க பிஜாப்பூர் சுல்தான், மேல முகல், அங்கங்க குட்டி குட்டி சுல்தான். இப்படி ஒரு காட்சி. சாமானிய மனுஷன் பெருசா அவன் ஒன்றும் ரொம்ப இதுக்கு எதிரான போராடுவதற்கு தயாராகிறது இல்லை. இந்த புதிய சூழலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அந்த புதிய சூழலுக்கு படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்கிறான். பதுங்கி வாழணுமா, வாழ தயாரா இருக்கிறான். அவமானப்பட்டு வாழணுமா, வாழ தயாரா இருக்கான். பகாசுரனோட அமைதி ஒப்பந்தம் பேசியவர்கள் தானே. நீங்க எங்களை தொந்தரவு பண்ணாத, நாங்களே எங்க வீட்டு பையன், எங்க வீட்டு மாட்டு வண்டி நிறைய சோறு, வகை வகையான விருந்து சாப்பாடு எல்லாவற்றையும் உனக்காக அனுப்பி வைக்கிறோம், ஊருக்குள்ள வராத அப்படின்னு ஒப்பந்தம் பேசியவர்கள் தானே. ஒப்பந்தம் பேசி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பையன், ஒரு மகன், இளைஞன் அந்த பகாசுரனுடைய அசுரத்தனத்துக்கு பலியாயிடுவான். இது ஸ்மசானமா அந்த ஊரே மாறுவது. ஆனாலும் சாமானியன், ஒரு சராசரி மனுஷன் இப்போதைக்கு இன்றைய பொழுது கஷ்டம் இல்லாமல் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பு வந்தான். தலைவர்கள் இந்த சாமானிய மனுஷனுடைய மனசுல உண்மை நிலையை புரிய வைத்து, உணர்வுகளை தூண்டிவிட்டு ஒரு உயர்ந்த ஒரு காரியத்திற்காக முதல்ல நாம அடிமையா இருக்கிறோம், அதை உணர வைப்பதே பெரிய காரியம். அடிமைனா என்ன? நமக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு, நம்முடைய பண்பாட்டை படி வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்முடைய நம்பிக்கைகள் படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தடையாக இருக்கும் ஒரு ராஜ்யம், அரசாங்கம் இங்கே நடக்கிறது. இதுதான் அடிமைத்தனம்.
அது வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை, பண்பாட்டு ரீதியாக கூட. அதனால இதை புரிய வைப்பதே பெரிய காரியம். புரிய வைக்க சாதுக்களும் சந்தர்களும் அரசர்களும் அவர்களோட முயற்சி அந்தந்த காலத்தில் நடந்திருக்கு. அது எல்லா தரத்திலையும் நடந்திருக்கு. காட்டுவாசிகள்னு சொல்லக்கூடிய வனவாசிகள் மத்தியில கூட புந்தேடி ரொம்ப சிறந்த ஒரு தூர்திருஷ்டி கொண்ட ஒரு வீரன் பிறந்து மக்களுக்கு புரிய வைத்து, சத்ரசால் அப்படி அந்தந்த பிரதேசத்துல இந்த மாதிரி சிறப்பான தலைவர்கள் தோன்றி இருக்கிறாங்க. மக்களுக்கு விஷயத்தை புரிய வைத்து அவர்களை நடத்த. குரு கோவிந்த சிம்மனுடைய வாழ்க்கையும் அப்படி. அப்பாவுடைய தலை, வெட்டப்பட்ட தலை அந்த 14 வயசு பையன் முன்னால வந்திருக்கு, தட்டில் வைத்தப்பட்ட. எப்படி அவனுடைய நிலையை பாருங்க. அதிலிருந்து அவன் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு, இந்து சமுதாயத்துடைய நிலையை புரிந்து கொண்டு, அந்த இந்து சமுதாயத்தை தயார் செய்யணுங்கிற முடிவோடு கிளம்புறான். ஒரு அற்புதமான ஒரு பயிற்சிகள் கொடுத்து ஒரு புதிய ஒரு மதத்தை உருவாக்கி, மதம் இல்லை, வாழ்க்கை முறை, கண்ணோட்டம், அதுக்காக பெரிய கடுமையான முயற்சி செய்து அது இன்றைக்கு வரைக்கும் அந்த பஞ்சாபு அந்த பகுதிகளில் நாம பார்க்கலாம் அவருடைய உழைப்புடைய விளைவு. அங்க பிச்சைக்காரன் கிடையாது. தேசத்துக்காக பலியாக கூடியவர்கள், இராணுவத்தில் இருக்கிறவர்கள் 60% 70% அந்த ஒரே ஒரு பிரதேசத்திலிருந்து போனவர்கள், தன்மானத்தோடு வாழ்பவர்கள், சோம்பல் இல்லாமல் வாழ்பவர்கள், உழைப்பவர்கள். நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்க முயற்சி செய்பவர்கள். இப்படி ஒரு மாற்றத்தை அந்த குரு கோவிந்த சிம்மன் தன்னுடைய அந்த பகுதியில, பஞ்சாப்ல, இந்த வரிசையில ஸ்ரீ சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, ஒரு ஹிந்தவி சாம்ராஜ்யம், அதே கிட்டத்தட்ட அதே காலம். முகல் ஆட்சி, பிஜாப்பூர் சுல்தானுடைய ஆட்சி, நிசாமுடைய ஆட்சி, அந்த காலம். கோயில்கள் எல்லாம் சிதிலமடைந்த ஒரு நிலை. இவன் யாரு? ராஜவம்சமா, க்ஷத்ரியனா? பெரிய ஒரு பின்னணி இருக்கா? எதுவும் கிடையாது. ஸ்வயமேவ மிருகேந்திரதா. சிங்கம் தன்னுடைய ஆற்றலால ராஜா ஆகிறது, சாமர்த்தியத்தினால. அதற்கு யாரும் அபிஷேகம் செய்வதில்லை, நீ இன்றையிலிருந்து நீ ராஜா என்று. நான் ஸ்ரீ சிவாஜியை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அங்க சந்திரகுப்தன், அதற்கு முன்னால அவருடைய பின்னணியை பார்த்தா ஸ்ரீராமச்சந்திரன், அவருடைய நினைவு வரும். அப்பாவுக்கு 3 மனைவி. அது க்ஷத்திரியர்கள்ல, ராஜாக்கள் இருந்த ஒரு பழக்கம். அப்பா செய்த ஒரு விஷயத்து மூலமா மகனுக்கு இதை செய்யலாம் அப்படிங்கிற சாங்ஷன் கிடைக்கிறது. இருந்தாலும் ஏகபத்னி விரதனாள். ஏதோ காலத்துடைய சூழ்நிலையுடைய கட்டாயத்துல அவர் ஒரு மனைவியோடு வாழ்ந்தார். அதை எப்படி விரதம் எடுத்தவரா எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். குறிப்பா காட்டுல வாழ்ந்த போது, ராவணன் சீதையை தூக்கி சென்ற பிறகு அந்த இடத்துல எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவள் எங்க போனா, எந்த திசையில இருக்கிறாய், யாரு தூக்கி சென்றான், எந்த அதுக்கான ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட கிடையாது. ஆனா அந்த சமயத்துல அவளை தேடி செல்லும் போது அவருடைய மனநிலை, அவருடைய போராட்டம்
இந்த ஏகபத்தினி விரதன் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு விஷயம். சுக்ரீவன் சபரி சுக்ரீவன் கிட்ட போன்னு சொல்றார். சுக்ரீவனுக்காக வாலியை கொன்று சுக்ரீவனோட நட்பை ஏற்படுத்தி வானர சேனையுடைய உதவியோட சமுத்திரத்திற்கு சேர்ந்து சமுத்திரத்திலே அந்த மாபெரும் சேதுவை கட்டி, நம்பிக்கை யாருக்குமே இதெல்லாம் நடக்கும் செய்ய முடியும். யாருக்காக? ஒரு பெண்ணுக்காக, தன்னுடைய மனையாளுக்காக, மனைவிக்காக. அவன் திரும்ப வந்திருக்கலாம், அயோத்தியாவுக்கு வந்திருந்தா வேற யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏகபத்னி விரதம் என்பது அங்கு அந்த ஒரு சமயம் ஒரு பளிச்சுன்னு வெளிப்பட்டது. அந்த மாதிரி அப்பாவுடைய அனுமதி இருந்தும், அப்பாவுடைய உதாரணம் இருந்தும் அவர் அந்த வழியில போகல. தனக்கு தன்னுடைய ஒரு தர்மத்துடைய அடிப்படையில அவர் ஒரு பாதையை எடுத்துட்டார். இங்க சிவாஜியுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அப்பா என்னவா இருந்தாரு? அவர் வீரமானவர் தான், வீரம். அப்போ எந்த வீரனும் தன்னிட்ட இருக்கிற ஆற்றலை வைத்து வேலையை தேடி போகும்போது தன்னுடைய வீரத்தை காரணம் காட்டி பிஜாப்பூருடைய சுல்தான் கிட்ட சர்தாராக வேலை பார்த்தவர், தளபதியாக. பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட. அது மட்டும் இல்ல, சின்ன வயசு சிவாஜிய ஒரு 6-7 வயசு இருக்கும்போது, 8 வயசு இருக்கும்போது பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட அவருடைய சபையில அறிமுகப்படுத்த அழைச்சின்னு போறாரு. எதிர்காலத்தில் இது பயன்படும், இந்த தொடர்பு. நாளைக்கு இந்த சிறுவன் வயிற்றுக்கு கஷ்டப்பட மாட்டான். பிஜாப்பூர் சுல்தானுடைய பார்வை அவன் மேல பட்டால் அப்படின்னு தெரியாது நமக்கு. உடனே ஷாஜியை நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. வெளிப்படையா இதுதான் தெரியும். அவர் ஷாஜி அவருடைய அப்பா, சிவாஜியோட அப்பா, அங்க பிஜாப்பூர் சுல்தானுடைய படையில தளபதியா இருக்கார். அவருடைய ஒரு பகுதிக்கு இன்சார்ஜா இருக்கார், மிலிட்டரி கமாண்டரா இருக்கார். அப்பாவுடைய உதாரணம் இருக்கு. ஈஸி கோசி லைஃப், சுகமான வாழ்க்கை வாழணும், கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழணும், காலத்தோட ஓட்டத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்லாம் நினைத்திருந்தா சிவாஜி வேற விதமா வாழ்ந்திருக்கலாம், அப்பாவுடைய வழியில போய். ஆனா அங்க ஸ்ரீராமனை போல இவர் தனக்கென்ற ஒரு தர்மத்தினரே பாதையை தேர்ந்தெடுத்து, அது கடினமான பாதை இருந்தாலும் அதை தேர்ந்தெடுத்து அந்த வழியில போகிறார். அதுல அவருடைய அம்மாவுடைய பங்கு பெரிய பங்கு. குழந்தைக்கு கதைகளை சொல்லி, ராமாயணம், மகாபாரதம், கீதை போன்ற கதைகள், அந்த கதைகள் மூலமா தர்மத்து மேல பற்று உருவாக்கி, இது சிவாஜியுடைய ஒரு மிகவும் சிறப்பா ஒரு விஷயம். பின்னணி கிடையாது, க்ஷத்திரியன் இல்லை, ராஜக வம்சம் இல்லை, அப்பா ஏற்படுத்திய உதாரணம் வேற இருந்தும் தனக்கென ஒரு பாதையை அமைச்சிருந்தவர். இது அவருடைய ஒரு ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டி. வரலாற்றில் ஒரு திருப்புமுனையா வந்தவர், யுகத்தை உருவாக்கக்கூடியவரா வந்தவர். அதற்கு ரொம்ப பளிச்சுன்னு சொல்ற விஷயம் இந்த ஒரு விஷயம். இப்படி ஒரு நபர் வந்த உடனே இயற்கையா நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? அவரை ஒரு அவதாரமா செய்ய ஆரம்பிச்சிடும். அவர் சிவனுடைய அவதாரம், மகான், மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் படைத்தவர் அப்படின்னு அவரை தூக்கி வச்சிரும். அப்படி தூக்கி வச்சுட்டா அதுல என்ன லாபம்? அவருடைய போட்டோ வச்சுக்கலாம், அவரை பூஜை பண்ணலாம். ஆனா நாம அதுல இருந்து விலகிடலாம். நம்மாலெல்லாம் முடியாதுப்பா, அவர் ஏதோ ரொம்ப சிறந்தவர், உயர்ந்தவர், அவர் செஞ்சாரு, நம்மாலாம் முடியாது அப்படின்னு ஒரு தன்னைத்தானே அதை விளக்கிக்கலாம், அவதாரமாக்கி விடுவது. ஆனால் சாமானியன் சிவாஜி சாமானியன்
அதைத்தான் நாம மனசுல பதிக்கணும். மிகவும் சாமானியம், க்ஷத்திரியன் கூட இல்லை. அவருடைய கையால அந்த ஹிந்தவி சாம்ராஜ்யம் இந்த மாதிரி ஒரு விபரீதமான சூழ்நிலையில அவர் ஏற்படுத்தினார். அதுவும் சாம்ராஜ்யம் அப்புறம் கும்பாபிஷேகம் எல்லாம் அவருக்கு மகுடாபிஷேகம் அப்புறம் நடந்தது. அதற்கான வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டார். 15 வயசுல 16 வயசுல முதல் கோட்டையை அவர் பிடிக்கும் போது, அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு போகும்போது 16 வயசு. ஆனா அதுக்கு பிறகு 18 வருஷம் கழித்துதான் அவருக்கு மகுடாபிஷேகம் நடக்கிறது. கோட்டைகள் ஒவ்வொன்னா அவருக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள், எப்படிப்பட்ட கூட இருந்தவர்கள், அற்புதமான நபர். ஒவ்வொன்றும் ஒரு மாணிக்கம், ஜுவலிக்கும் ரத்தினம், அரிதான ஒரு நண்பர்கள். அவர்கள் சேர்ந்து வளர்ந்தவர்கள். ஆனால் சிவாஜியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள். சிவாஜி சொல்வதற்காக எதையும் செய்ய தயாரானவர்கள். தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தை முடிவு செய்துட்டு சிவாஜி வர சொல்றாரு கோட்டைக்கு, சபைக்கு. இந்த மாதிரி அந்த சிம்மகட் தோரணகடலை பிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணத்தை பற்றி சிந்தனை பண்ணாம, முணுமுணுக்காம, அது இருப்பதாகவே காட்டிக்கொள்ளாம கிளம்பி போனவர். கோட்டை பிடிக்கணும், அவ்வளவுதான். சிங்கக்கோட்டை கிடைத்தது, ஆனால் சிங்கத்தை இழந்து விட்டோம் அப்படிங்கிற வாஜி பிரபு தேஷ்பாண்டே, தானாஜி மாத்சுரி, அவருடைய நிறைய இந்த மாதிரி அவருடைய தளபதிகள், அதுதான் அவர்கிட்ட இருந்த ஒரு சிறப்பு. அவர்கள் எல்லாம் நண்பர்கள், கூட இருந்தவங்க. சிலர் அவரை விட உயர்ந்த பெரிய வயசு. ஆனால் சிவாஜியுடைய தலைமை இயற்கையான தலைமை. சிங்கத்தை எப்படி காடு தன்னுடைய தலைவனாக, அரசனாக ஏற்றுக்கொள்கிறதோ அப்படி. அந்த கூட்டம் சிறிய கூட்டம், ஆனால் அற்புதமான ஒரு காரியத்தை செய்து முடித்தது. இது அவருடைய ஒரு விசேஷம், நட்பு. அதற்கு சமர்த்த ராமதாசர் போல பலருடைய அவருக்கு இருந்த ஆசீர்வாதம். சாதுக்கள் கிராமங்கள்ல போய் வேலை செய்தது, அடிமட்டத்துல தளத்துல வேலை செய்தது, தளத்தை உருவாக்கியது, ஏர் உழுது. இத்தகைய ஒரு தன்மையோடு பலர் உருவாகக்கூடிய தளத்தை உருவாக்கினார்கள் சாதுக்கள். சமர்த்த ராமதாசர் அதுல குறிப்பா சொல்லணும். அவர்களுடைய உபதேசம், அவர்களுடைய ஆசீர்வாதம் சிவாஜிட்ட இருந்தது. அவர் மனுஷன் இயற்கையா சில சமயம் தவறு பாதையில போவான். கொஞ்சம் அவனுக்கு தலைக்கணம் ஏறிவிடும், கொஞ்சம் தடுமாறுவான். அப்படி தடுமாறும் போது இப்படிப்பட்ட சாதுக்கள், வழிகாட்டுபவர்கள் தான் அவனுக்கு சரியான வழித்தடத்தை புகட்டுவாங்க. ஆதிசங்கரர் அந்த சிஷ்யர் கூட்டத்தோட போகும்போது எதிராக சிலர் அந்த சாண்டாளன் வரம் அழுக்கு மூட்டையை சுமந்தபடி அழுக்குடைய உருவமாக சுற்றிலும் நாய்கள் இருக்கிற அந்த கோலத்துல சாண்டாளன் வரம். ஆதிசங்கரர் சொல்றாரு, விலகு விலகு அப்படிங்கிறாரு, பாதையை விட்டு விலகு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, வழிகாட்ட ஒரு சரியான நபர். தடுமாறுவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மனுஷன் இப்படி தடுமாற வாய்ப்பு இருக்கு. ஒரு செகண்ட், ஒரு சின்ன தவறில்ல தடுமாற வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளவு பெரியவனுக்கும் அந்த தடுமாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல ஒரு வழிகாட்டி, அந்த சாண்டாளன் சொல்றான், எதை நகரச் சொல்கிறாய்? இவர் சொல்லிக் கொடுத்ததுதான். இந்த ஜட சரீரத்தை நகரச் சொல்கிறாயா? அது ஜடமானது, அது எந்த வேலையும் செய்யாது, காரியம் செய்யாது, அதால நகர முடியாது. சைத்தன்யத்தை நகரச் சொல்கிறாயா? ஆத்மாவாக உள்ள ஜொலிக்கிற அந்த சைத்தன்யத்தை
அது எந்த திசையில போகும்? அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, எல்லா இடத்துலையும் நிலைத்திருக்கு. அது எப்படி இங்கிருந்து அங்க போய் எப்படி மாறி இடம் மாறி போகும் அப்படின்னு இவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தையே அவன் கேட்கிறான். ஒரே க்ஷணம் அப்படியே காலில் விழறார், அவருடைய சாண்டாளனுடைய காலில். அதுதான் ஒரு மகான், ஒரு தெய்வீகம் பொருந்திய ஒருத்தருக்கு கடவுளே நீ பாதை மாறி போய்விடக்கூடாது என்ற ஆர்வம் கடவுளுக்கே இருக்கு. அவன் அங்க கைப்பிடித்து தாங்குகிறான் அவனை. அப்படி சிவாஜிக்கு சமர்த்த ராமதாஸ் ஒரு க்ஷணம் அவர் மனசுல ஒரு ஆணவம், எல்லாவற்றுக்கும் சோறு, பெரிய கோட்டை கட்டி கொண்டிருக்கிறேன், எத்தனை பேர் வீட்டிலையும் சமையலறை, சமையல் என்னால எரியுது, சமையல் அடுப்பு, நான் தான் அவர்களுக்கெல்லாம் ஜீவனத்திற்கு ஆதாரமா இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பேர் இந்த கோட்டையை நிர்மாணிக்கிற பணியில் இருக்காங்க. அந்த ஆணவம் அவருடைய குரல்ல இருப்பதை பார்த்து சமர்த்த ராமதாசர் அமைதியா இருக்காரு. ஒரு கல்லை உடைக்க சொல்றாரு. அந்த கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்கு. இந்த தேரைக்கும் நீதான் சாப்பாடு போடுறியான்னு கேட்கிற, நீதான் அனுகிரகம் செய்யறியான்னு. காலில் விடுறார் சிவாஜி. தவறு செஞ்சுட்டேன். பரவாயில்ல, தவறு செய்வது தவறு இல்லை, தான் இதற்கு ஒரு பிராயச்சித்தம் வேண்டும். என்ன, நான் இந்த ராஜ்யத்தை கொடுத்து விட விரும்புகிறேன். அப்படியா, என்ன செய்வேன்? நான் பிக்ஷை எடுத்து சாப்பிடுறேன். சரி, கொடுத்து உடனே தண்ணீரை வரவழைத்து அதை தாரை வாத்து ராஜ்யத்தை கொடுக்கிறோம் சமர்த்த ராமதாசர். இப்ப ராஜ்யம் என்னுடையது, என் சார்பாக நீ ஆட்சி புரியணும். ராஜ்யம் உன்னுடையதில்லை, என்னுடைய ராஜ்யம்ங்கிற ஆணவம் மனசுல வரவிடாம ராஜ்யம் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சமர்த்த ராமதாசர் சொன்னார். இப்படிப்பட்ட வழிகாட்டிகள் இந்த தெய்வீக புருஷர்களுக்கு கிடைப்பார்கள். அவரை பற்றிய ஒரு அக்கறை அந்த கடவுளுக்கே உண்டு. இவன் பிசகிவிடக்கூடாது, தவறிவிடக்கூடாது என்ற ஒரு கவலை, அக்கறை. அப்படிப்பட்ட சிறந்த வழிகாட்டிகள் ஸ்ரீ சிவாஜியோடு இருந்தார். அவருடைய அம்மா சமர்த்த ராமதாசர், துகாராம் போன்ற பலர் அற்புதமான நண்பர்கள், சகயோகிகள், கூட உழைத்தவர்கள். இப்படிப்பட்ட அந்த சிவாஜியோடைய அந்த சாம்ராஜ்யம் அமைந்த போது, நீங்க இந்த வழிகாட்டியை பற்றி சொல்லும் போது ஒரு கதை இருக்கு. ஒரு காட்டுல சிவாஜி போயின்னு இருக்கும் போது மாறுவேஷத்துல இருக்கிறான். ஒரு பசிக்கிறது, ஒரு குடிசையில போய் ஒரு மூதாட்டி அவருக்கு சாப்பாடு போடுறா. சாதத்தை போட்டுட்டு மேல சாம்பார, அது மேல பருப்பை ஊத்துறா. சிவாஜி அந்த ஊத்தப்பட்ட பருப்பு அந்த சாதத்துடைய அந்த குவியல் மேல அப்படியே கைய வைக்கிறார். கொதிக்கிறது. கைய உடனே உதறியபடி எடுத்துக்கிறார், வாபஸ் பின்னால வாங்குறார். அந்த மூதாட்டி சொல்ற, இப்படி இருக்கிறியே நீ, சிவாஜி மாதிரி இருக்கியே, சாதத்தை, நல்ல கொதிக்கிற சாதத்தை பருப்போட கலக்கும் போது விளிம்பிலேருந்து சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பருப்போட கலக்கணும். நடு மையத்துல கைய வைக்க கூடாது, அங்கதான் முழு சூடு இருக்கும். அங்க கைய வைத்தா கைய சுட்டுப்ப. அதனால ஓரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாதத்துடைய அந்த குவியலை தாக்குதல் செய்யணும். சிவாஜி மாதிரி இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணாதங்கிறாரு அந்த மூதாட்டி. இது சொல்வதே சிவாஜி கிட்டதான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுலதான் கொரில்லா சண்டை முறையை அவர் ஆரம்பித்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மிகைப்படுத்தப்பட்ட கதையா கூட இருக்கலாம், கற்பனை கதையா இருக்கலாம். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட அவர் மேல அக்கறை கொண்டவர்கள், இவன் என்னுடையவன், இவன் நன்றாக இருக்கணும், இவருடைய ராஜ்யம் தொடரணும், என்னுடைய கனவுகளுக்கு
உரமூட்டக்கூடிய ஒரு ராஜ்யம் இது நடக்கிறது. அவன் நல்லபடி இருக்கணும், நல்ல வாழணும், நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு ஒரு சாமானியனுக்கு ஏற்படுற ஆசை. இப்போ சமீபத்துல நம்ம தேசத்துல இருக்கிற அரசாங்கத்து மேல இந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். மக்கள் இவர் என்னுடையவர், இவர் நன்றாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்த. இல்லைன்னா நமக்கெல்லாம் அரசியல்ல பெரிய ஒன்றும் ராஜாங்கம் அரசாங்கம் நடப்பதில் நமக்கு ஒன்றும் பங்கில்லை. ஏதோ அரசாங்கம் நடக்கிறது, எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஏதோ நடத்துறாங்க, நாம் ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அதோட சரி. ஆனா அந்த ராஜா மேல ஒரு அன்பு இருந்தா, அவர் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அக்கறை சாமானிய மனுஷன் மனசுல எல்லாம் எழும்பது. அதைதான் இந்த கதை விளக்கிறது, சிவாஜியுடைய இந்த வாழ்க்கையில் இந்த கதை. இப்படி ஒரு சிவாஜி அவருடைய இந்துவை சாம்ராஜ்யம் நிறுவிய போது அவருக்கு எல்லா பகுதியிலிருந்தும் அவருக்கு வாழ்த்து சொல்ல அங்க வந்திருந்தாங்க. அவரை சத்திரபதியாக சாம்ராஜ்யவாதியாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ராஜாக்கள் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, தன்னுடைய குலத்துடைய அந்த வம்சத்துடைய அகங்காரம் மறுக்கும். சாய்வாலா அப்படின்னு நம்ம பிரதமரை கிண்டல் பண்றாங்க பாருங்க, அந்த மனப்பான்மை இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவரை ஒரு சத்திரபதியாக மகாராஜாவாக ஏற்றுக்கொண்டது அவருடைய சிறப்பு. அதுதான் அவருடைய சாதனை. மீண்டும் அடுத்த ஒரு விஷயம், அவர் தன்னுடைய காலத்துக்கு பிறகு தொடரக்கூடிய ஒரு அமைப்பு. வரலாற்றில் 100-200 வருஷத்துல எந்த அமைப்பும் மாறிப்போகும், அது வேற விஷயம். நாம நினைக்கிறோம் ஜனநாயகம் நிரந்தரமானது, அப்படி ஒன்றும் இல்லை. 100 வருஷம் கழிச்சு இதே ஜனநாயக முறை, இதே தேர்தல் முறை இருக்கும் நிச்சயமில்லை, மாற வாய்ப்பு உண்டு. நேரு ஒரு சோசியலிசம் அடிப்படையில தொழில் முறையை கொண்டு வந்தாரு. 30 வருஷத்துல அந்த நிலை மாறி போச்சு. அவருடைய பேரன் காலத்திலேயே 28-25 வருஷத்திலேயே அதெல்லாம் தூக்கெறிந்துட்டு பொருளாதாரத்தை திறந்து விடணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துருக்கு. அதனால இந்த அமைப்பெல்லாம் நிரந்தரம் இல்லை, 100 வருஷம் 200 வருஷத்துல மாறக்கூடியது. ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகும் பேஷ்வாக்கள் மூலமாக இந்த இந்து சாம்ராஜ்யம் தழைத்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி. பேஷ்வாக்கள் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்த ராஜ்யத்தை விரிதாக்கினாங்க, இந்த இந்துவை சாம்ராஜ்யத்தை. கடைசியில் ஆங்கிலேயன் வந்த பிறகு ஆங்கிலேயனுடைய அந்த சதி சூதுக்கு முன்னால தப்ப முடியாமல் செதறி போனதுனால அது அழிந்தது. ஆனா கூட 200-250 வருஷங்கள் அவருடைய அந்த ராஜ்யத்துடைய அமைப்பு, இந்த நெடுநாளைக்கு செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்குவது ஒரு மனுஷனுடைய மிகச்சிறந்த ஒரு பெரிய சாதனை. அந்த விதத்திலேயே சிவாஜி நமக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறவர். இப்படி அந்த சிவாஜியுடைய இந்தவி சாம்ராஜ்யம் இன்றைக்கு அவர் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட அந்த தினம் நமக்கெல்லாம் பெரிய ஒரு ஊக்கமளிக்கிற தினம். ஊக்கமளிக்க வெறும் படத்தை மட்டும் மாற்றிக்கொண்டு நம்ம மேல முத்திரை குத்தி கொண்டு அப்படி இருப்பது இல்லை. நமக்குள்ள நாம ரொம்ப சாதாரணமானவர்கள், அவரெல்லாம் மிக உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற கருத்தை மாற்றி இல்லை, நாம நம்மளை உயர்ந்தவர்களாக வரலாற்றை பதிக்கக்கூடியவர்களாக நாம் மாற முடியும், இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்மளை நாமே செதுக்கிக் கொள்ள இந்த மாதிரி இந்த நபர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யணும். அவர்கள் பிரேரணை, ஊக்கம் நமக்கு இந்த ஒரு பிரேரணை அளிக்கும். நம்ம உயர்ந்து விடணும். நம்மளாம் இந்த லெவல்ல தான் அப்படின்னு நம்மளை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம உயரணும், மிக உயர்ந்த நிலைக்கு நம்மால போக முடியும். நாமும் வரலாற்றுல சுவடுகளை பதிக்க முடியும். இந்த ஒரு நம்பிக்கையோ நம்ம மனசுல ஏற்படுத்ததான் இந்த மாதிரி நபர்களை பற்றி நாம கேட்கணும். எல்லோருக்கும் இன்றைக்கு பெருமிதமான, நம்ம மனசுல பெரிய ஒரு அபிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய
இந்த ஹிந்தவி சாம்ராஜ்யத்துடைய அதை முன்னிட்டு இந்த ஒரு சிறிய முயற்சி, இந்த கதையை சொல்ல முயற்சி பண்ணினேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். छत्रपति शिवाजी महाराज की जय।